வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின லைவ்ல வந்து ஒரு டாஸ்க், மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா கேட்குன்னு ஒன்று உள்ளே வந்துச்சுன்னா அப்படியே ஃபுல்லாக வரும். பட் இந்த வாட்டி வந்து கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இன்னும் இது கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுங்களே வந்துட்டு சௌந்தர்யா, ஜெஃப்ரி, ரயான்லாம் வந்து எனக்கு இந்த கேக் வேணும், எனக்கு இந்த கேக் வேணும்னு சொல்லிட்டு பேக்கு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அந்த கேக்குள்ளே ஒரு பெரிய சுவாரஸ்யத்தை வந்துட்டு புதைச்சி வச்சிருந்தா நம்மளுடைய பிக் பாஸ். என்னென்னா 75 நாள் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் உங்கள் கூட ஒருத்தர் ட்ராவல் பண்ணால் நீங்கள் யாரை கூப்பிட்டு போவீங்க? அவங்களுக்கு இந்த இனிப்பை கொடுத்து கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க். சூப்பரான டாஸ்க். ஸ்டார்டிங்காக வந்தார் நம்ம ஆள் தீபக். வந்துட்டு அருமை பெருமைகளாக பேச ஆரம்பித்தார். அதிலே தெரிஞ்சு போச்சு அவர் யார் கொடுக்க போகிறாருன்னு. அது யாருன்னா நம்மளுடைய கிரேட் முத்துக்குமரன். முத்துக்குமரன் இப்போ பேர சொன்னாவே எனக்கு வாயிலெல்லாம் அப்படியே வளருது, அழுகையாக வருது. ஏன்னா அந்த ப்ரொமோட்டை பார்த்துட்டு நிறைய பேர் இன்னும் கண்ணீர் சிந்தி கதறி இருப்பீங்க. நான் வந்து கதறி துடிச்சு அழுதேன். ஏன்னா அவர் இது வரைக்கும் அழுது பார்த்தது இல்லையா, அதனால். சரி, ஆனால் அவர் பண்ணது தப்பு தான். பட் அந்த தப்பு இது வரைக்கும் யாருமே பண்ணலைன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா பிக் பாஸ்? அப்படின்னா ஏங்க, நான் வந்து அவரை டைட்டில் வினராக நினச்சிருக்கேங்க. அவர் இந்த மாதிரி சின்ன தப்புகள் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. டைட்டில் வினருக்கு அழகா அப்படின்னு கேட்குறது. ஓ, அந்த மாதிரி யோசிக்கிறீங்களா? சரி, ஓகே, நீங்கள் சொன்னால் சரி தான் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி, இங்கே வந்துட்டு நம்மளோட தீபக் என்ன சொல்கிறான்னா, இங்கே 75 நாள் முடிஞ்சு போச்சு. நம்ம எல்லாருமே இங்கே வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு ஏங்கி தான் உள்ளே வந்து அந்த மாதிரி தான் ஒருத்தர் உள்ளே வந்தார். ஆனால் எல்லாருமே சொல்கிறோம். ஆனால் ஒருத்தர் மட்டும் சொல்கிறத தாண்டி நிறைய விஷயங்களை செஞ்சு காமிச்சிருக்காரு, செஞ்சுக்கிட்டே இருக்கார். அதேமாதிரி நம்ம சுற்றி இருக்கிறவங்கள ஒருத்தருங்களையும் அனலைசஸ் பண்ணி அவங்களோட ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்குன்னு சொல்கிறாரு. அவரும் தெரிஞ்சு வச்சுருக்கார். இதுதான் உண்மையான கேம். அதேமாதிரி ஃபஸ்ட் டேலேருந்தே பார்த்தீங்கன்னா அவர் அந்த விஷயத்தை பண்ணிகிட்ருக்கார். நம்மளாம் வந்து ஒரு கட்டத்தில் தான் ஆரம்பித்தோம். அவர் முதல் நாள்லேருந்து அதை பண்ணிகிட்ருக்கார். அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரை சொல்லப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் நன் அனதர் தன் முத்துக்குமரன் அப்படின்றாரு. அவர் கையெடுத்து கும்பிட்டுட்டு வராரு. வந்தவொடனே கேக் ஊட்டுறாரு. அப்போ சொல்கிறார், ஃபஸ்ட்டு வாய் ஊட்டுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். ஃபஸ்ட் வீக் எப்படி போக போகுது அப்படின்றதே நம்மளுக்கு ஒரு பெரிய டவுட்டு. ஆனால் ஃபஸ்ட் வீக்லேயே ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்தாரு பிக் பாஸ். இந்த மாதிரி கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸில் பாய்ஸ் டீம்லேருந்து ஒருத்தர் வந்து கேர்ள் டீமுக்கு போகணுன்னு எல்லாருமே பயந்தாங்க. ஒரு 4 பேர் ஓகேனாங்க. அதில் ஃபஸ்ட் ஆளாக வந்துட்டு நான் போகிறேன்னு சொன்னார் முத்துக்குமரன். ஸோ அது அந்த தைரியத்துக்கு இது. அங்கே போயும் பார்த்தீங்கன்னா பெண்கள் டீமுக்காக அங்கே ஒரு விஷயத்தை வந்து பேசியிருப்பார். அதுக்காக இது அப்படின்னு சொல்லிட்டு விட்டே இருக்கு. கிங்ஸ் டிவி குயின் டிவி அப்படின்னு ஒரு டாஸ்க் நடந்துச்சு இல்லையா? அதில் வந்து எங்களெல்லாம் வச்சு ரோஸ்ட் பண்ணார். அதுக்கு இது. அதுக்கப்புறம் அதை தாண்டி நிறைய பேரோட சண்டை போட்டிருக்காரு. அதுக்கு இது. அந்த சண்டையிலலாம் இவர் ஜெயிச்சு தான் நினச்சிட்டு பல்பு வாங்கிட்டு வந்திருக்கா. அதுக்கு இதுன்னு சொல்லிட்டு போட்டு அந்த கேக்கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் உட்காந்தார். நம்ம முத்துக்குமார் ஒரு விஷயத்த சொன்னார். ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தார். ஆனால் கொஞ்சம் லென்த்தாக போச்சு. நான் சுருக்கி சொல்கிறேன். என்னென்னா, எனக்கு வந்து கமல்ஹாசன் அவர்கள் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவை பார்க்கும்போது எனக்கு கமல்ஹாசன் அவர்களை உருவப்படுத்திப்பேன். ஆனால் எங்கள் அப்பாவுக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. ஏன்னா எங்கள் அப்பா கொஞ்சம் கலர் கம்மி தான். பட் இருந்தாலும் எனக்கு அது மாதிரி தோணும். அதே மாதிரி எங்கள் அப்பா மாதிரி நீங்கள் வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தீபக்கா சொல்லிட்டார். அண்ணனை பார்க்கும்போது எனக்கு நிறைய விஷயங்கள் அப்படி தோணுதுன்னு. 2 வாரம் கழித்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வரும்போது நம்ம இதை வந்து மறக்காமல் ஞாபகப்படுத்தி ஒப்பிட்டு பார்க்கணும். இல்லையா, இல்லை இவர் வந்து புகழாரம் சொல்கிறதுக்காக சொன்னாரா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய நேரங்கள் அவர் நான் போட்டியாளராக பார்த்துருக்கேன். அவர் நான் என்ன சொல்லி நாமினேட் பண்ணலாம் நிறைய நேரங்கள் யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கே ஒரு மாதிரி அசிங்கமாக தோண ஆரம்பிச்சு. ஒரு நாமினேட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு காரணம் வேண்டாமா அப்படின்னு தோணுச்சு. அப்புறமா தான் புரிஞ்சுது ஈஸ் பக்கா ஜென்டில்மேன். என்கிட்ட ஒரு நாள் சொன்னார், நீ தாண்டா ஜென்டில்மேனாக விளாடணும் அப்படின்னாரு. நான் இப்போ சொல்கிறேன் அவர் ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு. சூப்பராக இருந்துச்சு. 2 பேரும் பரிமாறிக்கொண்ட அந்த அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் ஆஹா ஓஹோ அப்படி இருந்துச்சு. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே இவ்வளோ அழகாக கேட்க விட்டுட்டு தான் அப்புறமா கேப்டன்சி வந்திருக்கு பிள்ளைங்க. அதில் தான் வந்து ரொம்ப அழுதுருக்காரு. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி சுட அப்டேட்ஸ் லைவ்ல வந்து உங்களுக்கு காத்துட்ருக்கு. மறக்காமல் நீங்கள் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.